போன வரலாறுலாம் இருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் 1949 ஒரு சமுதாய இயக்கமாகத்தான் இது உருவானது, அரசியல் இயக்கமாக அல்ல. என்ன சமுதாய இயக்கம்? நலிந்திருக்கிற மக்களை பொருளாதாரத்தை உருவாக்குவது, பிற்படுத்த மிக மிக பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட வறுமை கோட்டை வாடிக்கொண்டிருக்கிற இப்படி பல்வேறு சமூகங்களில் இருக்கிற மக்களை கைதூக்கி மேலே எப்படி கொண்டு வருவது என்ற அடிப்படையில் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 49 இந்த இயக்கத்தை முதலாக ஆரம்பித்தார்கள். 49 இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் 52 ஒரு பொது தேர்தல், 4 சோதனை அடைந்த பின்பு நடந்த முதல் பொது தேர்தல் 52. அந்த 52 தேர்தலில் நிற்பதா இல்லையா இந்த கேள்விக்கு திமுக 2 வகையாக இருந்தது. சில தேர்தலில் நிற்கலாம் என்றார்கள், சில பேர் தேர்தலில் நிற்கக்கூடாது, சமுதாய இயக்கமாக பெரியாரை போல நாமளும் தேர்தல் நிற்காத மக்களுக்கு தொண்டு செய்யலாம் என்று இயக்கத்தில் இருந்தவர்கள் 2 கருத்தை சொன்னார்கள். அண்ணா சொன்னார், நான் ஒரு ஜனநாயகவாதி, இந்த ஜனநாயகவாதியாக இருப்பவர்கள் யார் விசாரித்து சொல்றாரோ அதை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி திருச்சியில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் 2 பெட்டியை வைத்தார் அண்ணா. எல்லாத்தையும் ஓட்டு சீட்டு கொடுத்தாங்க, தேர்தலில் நிக்கிறதா வேணாமா என்று 2 பெட்டில ஓட்டு போட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் சமுதாய கட்சியாக இருக்கலாம் என்று ஒரு சாராரும், இல்ல இல்ல இந்த அரசியல் கட்சி மாற்றினால்தான் ஆட்சி அதிகாரம் வரும், மக்களுக்கு தொண்டு செய்ய முடியும், மக்களுக்கு தேவையானதை செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு இயக்கத்தை அந்த ஓட்டின் மூலமாக முடிவு செய்யப்பட்டது. ஆக தேர்தலில் நிற்கக்கூடாது என்று ஓட்டு போட்டார்கள், தேர்தல் இன்றுதான் ஆக வேண்டும் என்று ஓட்டு போட்டார்கள். 2 ஓட்டையும் அண்ணா அவர்கள் பிரித்து பார்த்து எண்ணிய பொழுதுதான் 15 பேர். அதற்கு பின்னால் 62 தேர்தல், 62 திராவிட முன்னேற்ற கழகம் நின்ற பொழுது அப்போது வெற்றி பெற்றது 50 தொகுதிகள். 67 தான் 3வது முறையாக திமுக நின்ற பொழுது நாட்டு மக்கள் திமுக வந்தால் நமக்கு நல்லது செய்யும் என்று சொல்லி வாக்களித்து 67 திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா தலைமையிலே ஆட்சி கொண்டு வருவதற்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு ஆட்சி அமைச்சினார்கள். நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், ஒரு கட்சி ஆரம்பித்து ஏறத்தாழ 17 ஆண்டு காலம் கழித்து தான் ஆட்சிக்கு வர முடிந்தது ஒழிய கட்சி ஆரம்பிச்ச உடனே மறுநாளே சேரப்பட்டு நான் தான் முதலமைச்சர் என்று பேசுகிறதை நாம் இன்றைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வந்திருக்கிற மக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்த பொழுதுதான் நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்தது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விவசாய பெருமடி மக்கள் ஆட்சி அதிகாரம் கலைஞர் கையில் இருந்த காரணத்தினால் தான் அண்ணன் கலைஞர் ஆணை போட்டார், விவசாயிகளே இனிமேல் ஒரு பைசாவும் கட்ட வேண்டாம், இலவச மின்சாரம் தருகிறேன் என்று 28 ஆண்டு காலமாக இன்றைக்கு விவசாயி இலவச மின்சாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த காரணத்தினால். சேலம் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பெரும்பான்மையான நெசவாள பெருமடி மக்களாக இருக்கலாம், கைத்தறி நெசவாக இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட நெசவாள பெருமக்கள் விவசாயியும் நெசவாளும் ஒன்றுதான். விவசாயி உணவு உற்பத்தி செய்து உயிரை காப்பாற்றுகிறான், நெசவாளி மானத்தை காப்பாற்றுகிறான். அவன் உடுக்கிற துணியை நெய்கிற காரணத்தினால்தான் நாம் உடுக்க முடிகிறது. ஆக மானத்தை காக்கிற விவசாயிக்கும் உயிரை காப்பாற்றுகிற விவசாயிகளுக்கும் மானத்தை காப்பாற்றுகிற நெசவாளர்களுக்கும் இலவச மின்சாரம் கொண்டு வந்தது கலைஞர் ஆட்சி, கரகாட்சி. ஆக ஆட்சி அதிகாரம் தேவைப்பட்டது. இப்படி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். சேலம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன நினைவுக்கு வருகிறது? தாய் 8 அடி என்று சொன்னால் குட்டி 16 அடி என்று சொல்வார்கள்.
தாயா இருக்கிற கலைஞர் இந்த சேலம் மாவட்ட வளர்ச்சிக்காக பல பணிகளை செய்திருக்கிறார். குட்டியாக பிறந்திருக்கிற இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 8 கோடி தமிழுடைய இதய வேந்தராகவும் ஒட்டுமொத்த கழகத்திலும் உதய சீரமாக இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு திராவிட நாயகர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் இந்த சேலத்திற்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது நெசவால் இருக்கிற காரணத்தினால்தான் திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடனேயே நெசவாளிக்கு என்ற ஒரு பூங்கா என்று அமைத்து அதற்கு 880 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி இருக்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, அண்ணன் மு.க. ஸ்டாலின் ஆட்சி. வெள்ளிக்குறிச்சி இந்த பகுதியில் வேலை செய்கிற என்கிற காரணத்தினால் இன்றைக்கு வெள்ளிக்குறிச்சி என்ற ஒரு வளாகத்தையும் உருவாக்குகிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இன்னும் சொல்ல போனால் இளைஞர்கள், படித்த பட்டதாரிகள், பொறியாளர்கள் அவளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் இங்கே டைட்டில் பார்க் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதோடு மட்டுமல்ல, ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய சட்டக்கல்லூரி, இந்த சட்டக்கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு விடுதி தர வேண்டும் என்ற அடிப்படையில் 100 கோடி ரூபாய் திட்டத்தில் சட்டக்கல்லூரிக்கு இன்றைக்கு விடுதலை கொடுத்திருக்கிற ஆட்சியும் அண்ணன் மு.க. ஸ்டாலின் ஆட்சி. இதை விட பெருமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார். படிக்கிற இளைஞர்கள் IAS ஆகலாம், தமிழ்நாடு அரசாங்கத்தோட தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன்ல பரீட்சை அரசு அலுவலராகலாம், இப்படி அறிவை வெளிப்படுத்தலாம், முனைவராகலாம், ஆய்வாளராகலாம், ஏன் விஞ்ஞானி ஆகலாம். இதெல்லாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நூலகம் தேவை. லைப்ரரி இருந்தால்தான் லைப்ரரியை பயன்படுத்தி அறிவாளியாக வர முடியும். அப்படிப்பட்ட அறிவு பரீட்சை, அறிவு புரட்சியை ஏற்படுத்துவதற்காக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு இந்த சேலம் மாநகரத்தில் 100 கோடி ரூபாயில ஒரு அற்புதமான நூலகத்தை அமைக்க வேண்டும் என்று அறிவு செய்த அந்த பணிகள் இன்றைக்கு நடைபெறுகிற நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி பட்டியல் போட்டுக் கொண்டே போகலாம். ஆக ஆட்சி அதிகாரம் என்று வருகிற பொழுது அண்ணன் கலைஞர் ஆட்சியிலும் சரி, அண்ணன் மு.க. ஸ்டாலின் ஆட்சியிலும் சரி, நாட்டு மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு 3000க்கும் மேற்பட்டிருக்கிற பல்வேறு இயக்கத்தை சார்ந்த அருமை நண்பர்கள் இன்றைக்கு தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைகிறார்கள். நான் திரும்ப திரும்ப தாய் கழகம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த நாட்டிலே சுதந்திரம் வாங்கி கொடுக்கிற உரிமை யார் கொண்டாடுவார் என்று சொன்னால் காங்கிரஸ் தான் கொண்டாட முடியும். சுதந்திரம் வாங்கி கொடுத்து யாரும் ஒரு வேலை கேட்டால் காங்கிரஸ் என்று சொல்வார்கள். நாட்டு மக்கள் நலிவை தீர்ப்பதற்காக, ஏன்னா ஒரு நலிவை தீர்ப்பதற்கு தாய்க்கு தான் அந்த எண்ணம் உண்டு. ஒரு குழந்தையை சீராட்டி பாராட்டி அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்த ஒரு தாய் தான். அது போல தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிதான்